ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீனில் ஒரு பாரில் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஜியான் வந்துட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோடு சேர்ந்து அங்கே ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான். அவன் கூடவே பார்த்தா லிசான்னு ஒன்று பொண்ணு இருக்கா. அவள் ஆக்சுவலி நம்ம ஹீரோவோட முன்னாள் கேர்ள் ஃப்ரெண்ட். அப்போ தான் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ இந்த லிசாவை ரொம்பவே லவ் பண்ணியிருந்திருக்கான். ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த மேரேஜ் டே அன்னைக்கு இந்த லிசா வந்துட்டு, எனக்கு உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறதுல சுத்தமாக இஷ்டம் கிடையாது, நான் சும்மா உன்கிட்ட லவ் பண்ணுற மாதிரி நடிக்க மட்டும்தான் செஞ்சான் அப்படின்னு விட்டுட்டு போயிருந்திருக்கா. வேற எவனோ ஒருத்தவனை மேரேஜ் பண்ணியிருந்திருக்கா. இப்போ அவன் கூட டிவோர்ஸ் ஆகிருச்சு. நம்ம ஹீரோவை எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு தான் அவளுக்கு மனசுக்குள்ளே இருக்குது. ஸோ அந்த பார்க்கு வெளியில் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஜியா வந்திருக்கா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஆக்சுவலி ரியல் வேர்ல்டுலேருந்து இந்த நாவல்குள்ளே வந்திருக்கா. இங்கே நடக்கிறது எல்லாமே நாவல் வேர்ல்டுக்குள்ளே நடக்கிறது தான். ஸோ அப்போது நம்ம ஹீரோயின் கிட்ட சிஸ்டம் சொல்லுது, இந்த பிளாட்டில் வந்துட்டு லிசா எப்படியாச்சும் ஜியானாவை பக்கம் வளைச்சிக்கலான்னு பார்க்குறா. பட் அது நடக்கவே நீ விடக்கூடாது, நீ ஜியானோட மனசில் நீ தான் இடம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின்மே அதுக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கிளப்குள்ளே போகிறா. ஸோ அங்கே போயிட்டு நம்ம ஹீரோவே ஷாக் ஆகிட்டு இவ எதுக்கு இங்கே வந்திருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்குறான். ஸோ அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்ப வெக்ஸ் ஆகியிருந்திருக்கான். அந்த லிசா விட்டுட்டு போனதுக்கப்புறம் அவன் பாரில் ரொம்ப ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் அந்த பாரில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கா. ஸோ லிசாவோட ஃபேஸ் கட் லைட்டாக அவளுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்டிங்கில் அவளை கூட வச்சுருந்துருக்கான். பட் இப்போது 5 இயர்ஸ் ஆகிடுச்சு. நம்ம ஹீரோயினை ரொம்பவே லவ் பண்ணிட்டு தான் இருக்கான். இங்கே நம்ம ஹீரோயின் வந்தது அங்கே இருக்கிற அந்த லிசாக்கு பிடிக்கவே இல்லை. அங்கே ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஒருத்தவனை வந்து லிசாக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான். அவனுக்குமே இது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஸோ அங்கே பார்த்தா அந்த லிசா வந்துட்டு நம்ம ஹீரோயின் எப்படியாச்சும் இங்கே அனுப்பணும் அப்படின்னு அவளுக்கு ட்ரிங்க் ஆஃபர் பண்ணுற மாதிரி போயிட்டு அவன் மேலே ட்ரிங்கை கொட்டி விட்டுறா. நம்ம ஹீரோயின் பரவாயில்ல இருக்கட்டும், இது என்ன சின்ன விஷயம் தானே அப்படின்னும் போது அவன், நீ போய் வாஷ்ரூமில் இதை க்ளீன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு வாஷ்ரூம்லாம் தேவையில்லைன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோக்கு புரியுது அவன் இன்டென்ஷனலாக தான் பண்ணுறா அப்படின்ட்டு. ஸோ அதனால நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுட்டு நான் வீட்டுக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறான். இந்த லிசாக்கு வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகுது. ஸோ அந்த ஃப்ரெண்டு கிட்ட, நான் வந்துட்டு எப்படியாச்சும் ஜியானோட மனசில் திரும்ப இடம் பிடிச்சி ஆகணும், இந்த ஜியா அவனோட வீட்டை விட்டு வெளியேற்ற வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. எங்கள் வீட்டுக்கு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ கேட்குறான், எதுக்கு தேவையில்லாமல் நீ பார்க்கெலாம் வந்துட்டு இருக்கா அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நாளைக்கு என்னோட பர்த்டே, ஸோ நான் உன்கிட்ட தான் ஃபஸ்ட் விஷ் வாங்கணும்னு சொல்லிட்டு நினச்சேன், அதனால உன்னை பார்க்குறதுக்காக நான் பார்க்கே வந்துட்டேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவுமே, நானும் உனக்காக கேக் கட் பண்ணணும்னு நினச்சேன், போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறான். அவளுமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடுறாங்க. கேக் கட் பண்ண போகிறாங்க. ஸோ கேக் கட் பண்ண அடுத்த நிமிஷம் பார்த்தா ஹீரோக்கு வந்துட்டு அவனோட ஃப்ரெண்டு கிட்டேருந்து கால் வருது. லிசா ரொம்பவே சேட் ஆகிட்டா, நீ அவளை விட்டுட்டு போனதுனால அவள் ரொம்பவே ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கா, அவளை வந்து கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போகிறான். ஹீரோயினுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, என்னடா நம்ம பர்த்டே அன்னைக்கு நம்மளை விட்டுட்டு போகிறான் அப்படின்ட்டு பார்த்தா எல்லாருமே வந்து அவளுக்கு சில கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. நம்ம ஹீரோ தான் இவ்வளோ ப்ரிஷியஸான கிஃப்ட் எல்லாம் நம்ம ஹீரோயினுக்காக கொடுக்க சொல்லியிருக்கான். அதெல்லாம் வாங்கி பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு, என்னதான் வந்துட்டு லிசாவை கேர் பண்ணிக்க போயிருந்தாலும் அவன் மனசில் நான் இடம் பிடிச்சிட்டேன், அவன் என்னதான் லவ் பண்ணுவான், என்னதான் மேரேஜ் பண்ணிப்பான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. எங்கள் லிசாவை அந்த ஃப்ரெண்டை கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டான் போல, அவர் நல்லா ட்ரிங்க் பண்ணியிருந்திருக்கா. நம்ம ஹீரோ அங்கே போனதுக்கப்புறம் புலம்ப ஆரம்பிக்கிறா, அப்போ இதை நான் தெரியாமல் பண்ணிட்டேன், ஆனால் இப்போ நான் முழுசாக உணர்ந்துட்டேன், என்னோட மனசில் நீ மட்டும்தான் இருக்க, எனக்கு பேரண்ட்ஸும் கிடையாது யாரும் கிடையாது, என்னோட செலவை பார்த்துக்க கூட என்கிட்ட பணம் இல்லை, நீ மட்டும்தான் என் உலகம் நினச்சிட்டு இருக்கேன், பட் உன்னோட மனசில் நான் இல்லை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அலறா. நம்ம ஹீரோக்கே கொஞ்சம் பாவமாக இருக்கனால அவன் ஹக் பண்ணிட்டு அவளை கன்சோல் பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கம் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து என்னதான் அவன் எனக்கு கிஃப்ட் கொடுத்திருந்தாலும் என் பர்த்டே அன்னைக்கு என் கூட தானே இருந்திருக்கணும், அவன் ஏன் இந்த மாதிரி பண்ணான், இதெல்லாம் ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கா. இந்த பக்கம் அந்த லிசா வந்துட்டு, நீ என் கூடவே தங்கு இந்த நைட் அப்படின்னும் போது நம்ம ஹீரோ, அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை ரெஸ்ட் எடுக்க சொல்லி அவனோட வீட்டுக்கு போயிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் வந்து அவன் லேப்பில் உட்காந்துட்டு, நீ வந்து நேற்று நைட் என் கூட இல்லவே இல்லை, ஸோ இன்னைக்காச்சும்
ஏதாச்சும் நம்ம 2 பேரும் சேர்ந்து மூவி போகலாம், என் பர்த்டேக்கு இது ஒரு ப்ரெசண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோவுமே அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஆஃபீஸில் காட்டுறாங்க, நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்துட்டு அவங்களுக்கு டிக்கெட்லாம் புக் பண்ணிடுறாரு. நம்ம ஹீரோ அங்கேருந்து வீட்டுக்கு போயிட்டு ரெடி ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டு இருக்கும் போது இந்த லெசா கால் பண்ணிவிட்டு, நான் சில பேர்ட்ட கடன் வாங்கியிருந்தேன்ல, அவங்க வந்து என்னோட வீடவே புரட்டி போட்டுட்டாங்க, அவங்க என்னை ரொம்ப மோசமாக அடிச்சுட்டு என்னை கேவலமாக திட்டிட்டும் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அலறா. நம்ம ஹீரோ வந்துட்டு அவன் மூவிக்கு போகணுன்றதை மறந்துட்டு லிசாவை பார்க்கறதுக்காக போயிடுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் பார்த்தா சூப்பராக ரெடி ஆகி மூவி பார்க்கறதுக்காக தியேட்டருக்கு வெளியில தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஸோ இந்த பக்கம் இந்த லிசா கிட்டே போகணுன்னே அவள் அழுதுட்டு இருக்கா. எல்லாரும் வந்து என்னை எப்படி திரும்ப பண்ணிட்டாங்க, எனக்கு இங்கே இருக்க சேஃப்டியே இல்லை, எனக்கு சுத்தமாக இது பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் அலறா. நம்ம ஹீரோ வந்துட்டு சரி விடு, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், நீ இதுக்காகலாம் அழுதுட்டு இருக்காத, நீ பிரேவாக இருக்கணும், பிரேவாக இருந்தால் தான் எல்லாத்தையும் சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா அந்த லிசா வந்துட்டு இப்போவுமே நம்ம ஹீரோ கூட இருக்க சொல்கிறா. பட் அவன் அதுக்கு அக்செப்டே பண்ணிக்க மாட்டேங்கிறான். லிசா மேலே அவனுக்கு பாவம் மட்டும்தான் வருது, லவ்லாம் அவன் மேலே கிடையவே கிடையாது. ஸோ நம்ம ஹீரோயின் வந்துட்டு இன்னுமே அந்த தேட்டருக்கு வெளியில் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ மூவிக்கு போகணுன்றதவே மறந்து போயிட்டு வீட்டுக்கு போயிடுறான். அங்கே ஹீரோயின் இல்லாததை பார்த்துட்டு மெய்ட் கிட்டே கேட்கும்போது மெய்ட் சொல்கிறாங்க, அவங்க உங்கள் கூட சேர்ந்து மூவி பார்க்க போகிறதால சொன்னாங்க, அப்போ உங்கள் கூட சேர்ந்து தான் வருவாங்கன்னு நாங்கள் நினச்சோம், அப்போது நீங்கள் மூவி பார்க்க போகலையா அப்படின்னு கேட்ட உடனே அப்போ தான் அவனுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. வேகமாக அந்த தேட்டருக்கு போகிறான். அங்கே பயங்கரமான ஸ்னோஃபாலும் கூட. நம்ம ஹீரோயின் அந்த குளிர்லையுமே உட்காந்துட்டு இருக்கா. அங்கேயே நம்ம ஹீரோ போயிட்டு, நான் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு, என்னை மன்னிச்சிக்கோ, நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னும் போது ஹீரோயின் எதுவுமே பேசாமல் ரொம்ப அழுதுட்டு இருக்கா. ஸோ வீட்டுக்கு வந்து பார்த்தா அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமையும் இருக்குது, இவ்வளோ நேரம் ஸ்னோவில் உட்காந்தனால. நம்ம ஹீரோ சொல்கிறா, நான் தெரியாமல் பண்ணிவிட்டு என்னை கொஞ்சம் மன்னிச்சிக்கோ அப்படின்னு. நம்ம ஹீரோயின் சொல்கிறா, எனக்கு புரியுது, உனக்கு என் மேலே அவ்வளோவா லவ் இல்லை, இந்த வீட்டில் இருக்கிறதுக்கும் எனக்கு விருப்பம் கிடையாது, என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது அப்படின்னு அவளோட கார்டை கொடுத்துட்டு, இதில் கொஞ்சம் பணம் இருக்குது, அதை வச்சு எனக்கு இதனால் வாங்க முடிகிற வீடு மட்டும் வாங்கி தரியா அப்படின்னு கேட்குறா. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு, இந்த பணத்தை வச்சு என்னால் வீடெல்லாம் வாங்க முடியாது, உனக்கு வீடு தானே வேணும், உனக்கு நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிடுறான். நெக்ஸ்டே காட்டுறாங்க, அசிஸ்டன்ட் கிட்ட ஒரு பக்காவான வீடு எனக்கு வேணும், அதில் ஜியா வந்துட்டு நல்லா வாழணும், அந்த மாதிரி ஒரு வீடு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் இந்த லிசாக்கு வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து வீடு வாங்க போகிறான் அப்படின்ற விஷயத்த அவன் கால் பண்ணி சொல்கிறான். நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டை அவன் ஆக்சுவலி அது லிசாக்காக தான் அவன் வாங்க போகிறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டான் போல். ஸோ அதனால அதை கால் பண்ணி லிசா கிட்ட சொன்னான். இந்த லிசா வந்துட்டு நேற்று எனக்கு சேஃப்டி இல்லைன்னு சொன்னனால தான் எனக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான், ஸோ அவனுக்கு என்னதான் இன்னுமே பிடிக்குது அது தெளிவாகவே தெரியுது அப்படின்னு அவள் பேசிகிட்டு இருக்கா. பார்த்தா பக்கத்து வீட்டு ஆண்டி வந்துட்டு அவங்க ஃபார்மில் வந்து கிடைச்ச வெஜிடபிள்ஸை கொண்டு வந்து அவளுக்கு கொடுக்குறாங்க. எப்போவுமே அவங்க தான் கொடுப்பாங்க போல். இப்போது அவள் வந்துட்டு, இல்லை இல்லை ஆண்டி, எனக்கு இதெல்லாம் வேண்டாம், இந்த வீடவே நான் காலி பண்ணிட்டு போக போகிறேன், நான் ஒரு புது வீட்டுக்கு போக போகிறேன் அப்படின்னு அங்கே பந்தா பண்ணிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. அவள் சொன்ன உடனே அவளுக்காக ஒரு பெரிய வீட்டை நம்ம ஹீரோ வாங்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு இருக்கான்ல, அவனுக்கு தெரிஞ்சு போயிடுது இந்த வீடு லிசாக்காக இல்லாமல் அவன் ஜியாக்காக வாங்குறான் அப்படின்னு. அதை கால் பண்ணி அந்த லிசா கிட்டே சொல்லிடுறான். அப்புறம் ஹீரோ கிட்டேயுமே வந்துட்டு, லிசா அவன் மேலே உயிரவே வச்சிட்டு இருக்கா, ஆனால் ஜியாக்காக நீ எல்லாம் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு அவன் சண்டை போடுறான். அவனுமே மனசாட்சியே இல்லாமல் தான் சொல்லிட்டு இருக்கான் மேரேஜ் அன்னைக்கு விட்டுட்டு போனவளை பற்றி. நம்ம ஹீரோ சொல்கிறான், அது 5 இயர்ஸ்க்கு முன்னாடி முடிஞ்ச கதை, இப்போ என்னோட மனசில் லிசா சுத்தமாக கிடையாது, நான் பண்ணுறது எல்லாமே ஜியாக்காக தான் அப்படின்னு சொல்கிறான். அங்கே ஜியா வரா. அவளை பார்க்கும்போது அவன் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப வெறுப்பாகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ எதாவது கால் அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். அப்போது இந்த ஃப்ரெண்டு வந்து ஜியாவை பிடிச்சிட்டு, உனக்கே கொஞ்சம் மனசாட்சி வேண்டாமா, முன்னாடி லிசாவும் ஜியானும் தான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காங்க, பட் நீ தான் இப்போ ஊடையில் வந்துட்ட அப்படின்னு பேசுகிறான். அப்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு, நான் ஒன்றும் ஊடையில் வரல, இப்போ அவளோட மனசில் நான் தான் இருக்கேன், நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய பேக்ரவுண்டோட இல்லையே, நானும் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியை சேர்ந்த பொண்ணு தான், அவர் என்னை ஏற்றுக்கிட்டாரு, ஸோ இப்போ எங்களுக்குள்ளே நீ ஏன் வரணும்னு ட்ரை பண்ணுற, ப்ளீஸ் என்னையும் வாழ விட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப இமோஷ்னலாக பேசுகிறா. ஸோ அதனால அவன் ஃப்ரெண்டுக்கு, ஐயோ நம்ம ரொம்ப தப்பு பண்ணுறோம் போல், நம்ம ஏன் தேவையில்லாமல் லிசாக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். நம்ம ஹீரோயின் வந்து சிஸ்டம் கிட்ட, பாத்தியா இவனையுமே என்னோட வலையில் விழ வச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா.
நம்ம ஹீரோ வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது பார்த்தா ஊடையில் அவனோட வண்டிக்கு முன்னாடி அந்த லிசா வந்து நிற்கிறா. நம்ம ஹீரோ கீழே இறங்கிட்டு, உனக்கு என்ன பைத்து பிடிச்சி போயிருக்கா, நீ எதுக்கு தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, இதில் விழுந்து செத்து போயிட்டேன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறான். அப்போது இந்த லிசா வந்துட்டு அவ்வளோ சேஃப்டி இல்லை அப்படி இப்படி நான் சொன்னேன். அப்போ கூட மனசில் இறங்கலை. நான் கூட நீ வீடு வாங்கணும்னு தெரிஞ்சோடனே எனக்காக நினச்சேன். பட் நீ எல்லாம் ஜியாக்காக பண்ணிட்டு இருக்க, உனக்கு கொஞ்சம் கூட என்னை பற்றி கவலை கிடையாதா அப்படின்னு கேட்குறா. அப்போது அந்த நம்ம ஹீரோ சொல்கிறான், எனக்கு ஏன் உன்னை பற்றி கவலை வரணும், என்னோட மனசில் நீ கிடையாதுன்னு உன்கிட்ட எத்தனை தடவை சொல்கிறது அப்படின்னு சொல்லும்போது அவள் வந்துட்டு ரொம்ப இமோஷனல் ஆகிட்டு நம்ம ஹீரோ ஹக் பண்ணிட்டு அழ ஆரம்பிக்கிறா. அவனுக்குமே என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியல. நம்ம ஹீரோ வந்துட்டு அவளை கொண்டு போய் வீட்டில் விடலான்னு ட்ரை பண்ணும்போது அங்கே மலையில் அவங்க நல்லா நனைஞ்சிட்டாங்க. ஸோ அதனால் அவள் அவனுக்கு துவட்டி விட்டுட்டு அவன்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணி செட்யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறா. இந்த பக்கம் ஹீரோயின் வந்துட்டு நம்ம ஹீரோவோட கம்பெனிக்கு போய் எல்லாருக்குமே கிஃப்ட் கொடுக்கலாம், அப்புறம் நம்மளோட லவருக்கு போய் நம்ம சிக்கன் சூப் கொடுக்கலாம் அப்படின்னு அதெல்லாம் ரெடி பண்ணி அவள் கம்பெனிக்கு போயிடுறா. ஸோ இங்கே நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி அசிஸ்டன்ட் சொன்ன உடனே அங்கே ஹீரோ இல்லைன்னா கண்டிப்பாக ஹீரோயின் கஷ்டப்படுவா அப்படின்ட்டு அவன் வேமா அங்கேருந்து லிசா விட்டுட்டு போயிடுறான். இந்த லிசா ரொம்ப எரிச்சலாக இருக்கு. இங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்துட்டு எல்லாருக்காகவும் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கா. நம்ம ஹீரோவோட ஆஃபீஸ்குள்ளே போகிறதுக்கு எஸ்கலேட்டர் இருக்கும், பட் அது ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஸ்டெப்ஸ் வழியாக ஏறி போயிட்டு இருக்கா. பார்த்தா நம்ம ஹீரோ ஏதோ ஷார்ட்கட் வழியாக வேகமாக கம்பெனிக்குள்ளே வந்தாராம். ஸோ நம்ம ஹீரோயின் கிட்ட, எதுக்கு நீ இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்க, உன் கையில் வேற சூடுபட்ட மாதிரி இருக்குது, எதுக்கு இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு கேட்குறான். அப்போது ஹீரோயின் வந்துட்டு, என்னோட கையால் உனக்கு ஒன்று சமைச்சு தரணும்னு ஆசைப்பட்டேன், அதான் உனக்கு பிடிச்ச சிக்கன் சூப்பே கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறா. நம்ம ஹீரோக்குமே ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ அவனோட ஒரு பிளாக் கார்டு கொடுத்துட்டு, இதில் இருக்க பணம் நீ எவ்வளோ நாளும் யூஸ் பண்ண, இதில் எந்த ஒரு லிமிட்டுமே கிடையாது, இதை நான் உனக்காக தரேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயினுக்குமே செம்ம ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் சேர்ந்துருக்க ஃபோட்டோவை யாரோ வந்து எடுத்து அந்த லிசாக்குமே சென்ட் பண்ணிடுறாங்க. இதை பார்க்கும்போது அவளுக்கு ரொம்பவே ஜெலஸ் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி காரில் போயிட்டு இருக்கும் போது அந்த கார்டை பார்த்துட்டு, இதுக்கப்புறம் யாராலையும் நான் தடுக்க முடியாது, நான் தான் இப்போ என்னை பொறுத்தளவு பணக்காரி அப்படின்னு பேசிக்கிறா. அவள் டேரெக்டாக அந்த லிசாவை பார்க்கறதுக்காக தான் போகிறா. அங்கே போன உடனே நம்ம ஹீரோயின் சொல்கிறா, இதுக்கப்புறம் தேவையில்லாமல் என்னோட லவர் பின்னாடி வர வேலை வச்சுக்காத, உனக்கு அவ்வளோதான் சொல்லுவேன், அவன் ஆல்ரெடி சொல்லிட்டான் அவனோட மனசில் நீ கிடையாது அப்படின்னு. ஸோ நீ கண்டிப்பாக விலைக்கு தான் போகணும், திரும்ப திரும்ப இங்கே வந்து எங்களுக்குள்ள ஒரு பிரேக் ஏற்படுத்தாத அப்படின்னு சொல்லி கத்திட்டு அவள் அங்கேருந்து இறங்கி போகும்போது இந்த லிசாக்கு சாம்னு சொல்லிட்டு இன்னொரு ஃப்ரெண்டு இருக்கான், அவன் வரான். அவன் ஹீரோயினை பார்த்து, ஏய் நீ யார், நீ பார்க்க கொஞ்சம் லிசாவோட சிமிலராக இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கீழே வெயிட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிலேருந்து கிளம்பிட்டு இருக்கான். ஸோ கீழே பார்த்தா நம்ம ஹீரோயின் கூட படித்த பையன் வந்திருக்கான் போல். ஸோ அவன் கூட நின்று நம்ம ஹீரோயின் பேசிகிட்டு இருக்கா. அதை பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு ரொம்பவே ஜெலஸ் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் கிட்ட திரும்ப போய் அவன் நின்றுக்கிறான். அப்போது ஹீரோயின் வந்து, இன்னைக்காச்சும் என் கூட மூவி பார்க்க வரியா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ, இந்த டைமை போகலன்னா கண்டிப்பாக கஷ்டப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிடுறான். ஸோ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து போய் நல்ல மூவி பார்த்துட்டு இருக்கா. அவங்க மூவிலாம் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது அந்த சாம் வந்துட்டு லிசா கூட சேர்ந்து வந்துட்டு இருக்கான். அப்போது நம்ம லிசா வந்துட்டு ஹீரோவை பார்த்த உடனே திரும்பவுமே அவன் பழசெல்லாம் இழுத்து பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினும் ரொம்ப மட்டும் தட்டி பேசுகிறா. நம்ம ஹீரோக்கு அது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அப்போ பார்த்தா அவனுக்கு ஒரு கால் வந்துடுது. அதை அட்டன் பண்ணுறதுக்காக அவன் அங்கேருந்து போகிறான். அப்போது ஜியா வந்துட்டு, நான் முன்னாடி வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கா. சாம் அவளோட பின்னாடியே போகிறான். நம்ம ஹீரோ திரும்ப வரும்போது அந்த லிசா வந்துட்டு, நீ எப்போ தான் என்னை வந்து ஏதுப்பான்னு எனக்கு புரியலை, நானும் மனசில் இருக்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணுறேன், பட் அதெல்லாம் நீ அக்செப்டே பண்ணிக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அவளை இக்னோர் பண்ணிட்டு வீட்டுக்கு போகிறான். ஸோ இந்த பக்கம் பார்த்தா அந்த சாம் வந்துட்டு நம்ம ஹீரோயினை கிட்னாப் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறான். அந்த லிசா அதுக்காக தான் சாமவே கூட கூட்டிகிட்டு வந்திருக்கா. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தா அங்கே ஹீரோயின் இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே மேபி அவள் லேட்டாக வருவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தூங்க ட்ரை பண்ணுறான். பட் அவனுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. இந்த லிசா வந்துட்டு அவனுக்கு சமைச்சு தர ஆளே இருந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவள் சமைச்சு கொண்டு போகிறா. நம்ம ஹீரோ வந்துட்டு, எனக்காக இதை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, அப்படி எனக்கு வேணும்னாலும் நான் லிசா சமைச்சா மட்டும்தான் சாப்பிடுவேன், நீ சமைச்சதை சாப்பிடணும்னு எனக்கு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்திடுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை சாப் கிட்டா போய் வச்சுட்டு அவளுக்காக நூடுல்ஸ்லாம் பண்ணி தரான். அந்த நூடுல்ஸ் வந்து நம்ம ஹீரோயினுக்குமே பிடிச்சிருக்கு. நம்ம சாம் வந்துட்டு இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கதையெல்லாம் கேட்குறான். அதுக்கப்புறம் அவன் கேட்குறான், உனக்கு தெரியலையா
லிசா வந்துட்டு ஜியானை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கா, நீ தான் விட்டுறலாம்ல ஜியானை அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் கேட்குறா, நீ ஏன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்க, இன்னொரு பையன் வந்துட்டு அந்த பொண்ணை நீ விட்டுருன்னு சொன்னா நீ விடுவியா, மாட்டதானா, அதே மாதிரி தான் நானும் அப்படின்னு சொல்லும்போது அவனுக்குமே நம்ம ஹீரோயின் பக்கம் நியாயம் இருக்க மாதிரி தான் இருக்கு. நெக்ஸ்டே காட்டுறாங்க, நம்ம ஹீரோக்கு அம்மா அப்பா கிடையாது. ஸோ அவங்களோட கிரேவ்யார்டுக்கு போய் அவன் சாமி கும்பிட்டுட்டு இருக்கான். அப்போ அந்த லிசா அங்கே வெட்டிங் ட்ரெஸ்ல வந்துட்டு, இப்போ நான் எதுக்கு இந்த மாதிரி வெட்டிங் ட்ரெஸ்ல வந்திருக்கேன்னு நீ யோசிக்கலாம். இந்த வெட்டிங் ட்ரெஸ்ல தான் உன்னை விட்டுட்டு போனேன் உன்னோட அம்மா அப்பா முன்னாடி, பட் அதுக்கப்புறம் உங்கள் அம்மா அப்பா இறந்துட்டாங்க. ஸோ அதே ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்து உங்கள் அம்மா அப்பா கிட்டே சாரி கேட்டுட்டு அதே போல் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பெர்மிஷன் கேட்குறதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவில் தள்ளிட்டு தேவையில்லாமல் எந்த வேலையும் பண்ணாத, இப்படி பண்ணுறதுனால எனக்கு இன்னும் உன் மேலே வெறுப்பு தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். ஸோ இந்த பக்கம் இந்த லிசா வந்துட்டு சாம்க்கு கால் பண்ணி நம்ம ஹீரோ இவ்வளோ அசிங்கப்படுத்தினால அவன்கிட்ட சொல்கிறா, அவளோட ஃபேஸ் எனக்கு கூட மேட்ச் ஆகுறனால தான் அவன் வந்துட்டு அவளை லவ் பண்ணான், அவளோட ஃபேஸில் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு கீரல் போடு, அவளோட அழகே இல்லாமல் நீ பண்ண அப்படின்னு பேசுகிறா. ஆக்சுவலி இதெல்லாம் நம்ம ஹீரோயினுக்கு தெரியாது. ஸோ இங்கே சாம் வந்துட்டு கத்தி எடுக்க போகிறான். அப்போ ஹீரோயின் வந்து என்ன அவள் என்னை கொலை பண்ண சொன்னாலா, நான் என்னோட சைடில் இருக்க எல்லா ஜஸ்டிஃபிகேஷனும் கொடுத்துட்டேன், ஸோ உனக்கே என்னை கொலை பண்ணுறதுக்கு தோணாது தானே, அப்படி தோணக்கூடாது, ஏன்னா நான் அந்தளவு கெட்டவு கிடையாது அப்படின்னு பேசுகிறா. பட் சாம்கே இந்த மாதிரி பண்ணுறதுக்கு விருப்பம் கிடையாது. அவனுக்கு புரியுது நம்ம ஹீரோயின் மேலே தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சு போயிடுது ஹீரோயினை யாரோ கிட்னாப் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. என்னோட ஃபோன் ரீச் ஆக மாட்டேங்குதுல்ல. ஸோ அசிஸ்டண்ட்டை வச்சு லொக்கேஷன் ட்ராக் பண்ண சொல்லிடுறான். நம்ம ஹீரோ அந்த பிளேஸை கண்டுபிடிச்சி அங்கே போயிட்டு சாம் என்ன ஏதுன்னெலாம் விசாரிக்காமல் அவனை போட்டு அடிச்சிடறான். நம்ம ஹீரோயினை வீட்டுக்குமே கூட்டிகிட்டு வந்துடுறான். நம்ம ஹீரோ வந்துட்டு சாரி உன்னை கிட்னாப் பண்ணிட்டாங்கன்றது தெரிஞ்சுக்கவே எனக்கு லேட் ஆகிடுச்சு, என்னை மன்னிச்சிடுன்னும் போது ஹீரோயின் அழுதுட்டு, நீ ஏன் இந்த மாதிரி பண்ண, நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா, எனக்கு ஏதாச்சும் ஒன்று ஆகியிருந்தா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அழறா. நம்ம ஹீரோ ஹக் பண்ணிட்டு, நீ அழுதுட்டு இருக்காத, நான் தெரியாமல் தான் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் உன்னை எப்போவுமே நான் தனியாக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் வந்து அவள் எப்படி ஏன் மூஞ்சிலே கீரல் போட சொல்லலாம், அவள் வந்துட்டு என்னை கிட்னாப் பண்ண சொல்லியிருக்கா, அவளை நான் சும்மா விடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு ஆர்ட் கேலரிக்கு கால் பண்ணி, இந்த ஆர்ட் கேலரியை நான் வாங்கிக்கணும்னு ஆசைப்படுறேன், இதில் நான் ஒரு பிரிக்கரான இன்வெஸ்டர் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஸோ அதனால் உங்கள் ஆர்ட் கேலரியில் லிசான்னு ஒரு பொண்ணு ஒர்க் பண்ணுறால அவளை வேலையை விட்டு தூக்குங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுமே அதுக்கு ஓகே சொல்லிட்டு லிசாவுக்கு கால் பண்ணி உங்களை இந்த மாதிரி நாங்கள் வேலையிலேருந்து ஃபயர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த லிசா சொல்கிறா, ஏன் அந்த மாதிரி பண்ணீங்க, நான் நீங்கள் சொன்ன ஒர்க்கெல்லாம் கரெக்டாக தானே முடிச்சுட்டு இருந்தேன், இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னும் போது அப்போது அவங்க சொல்கிறாங்க, ஆக்சுவலி இப்போ எங்களோட ஆர்ட் கேலரிக்கு ஒரு பிக்கஸ்டான இன்வெஸ்டர் கிடச்சிருக்காங்க, அவங்களோட பேர் ஜியா, அவங்களோட ஆர்டர்னால தான் நாங்கள் இந்த மாதிரி பண்ணுறோன்னு சொல்லும்போது அவளுக்கு செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஹீரோ மீட் பண்ணுறதுக்காக ஹீரோவோட கம்பெனிக்கே போகிறா. அங்கே அவள் போயிட்டு இதெல்லாம் சொல்லி கத்தும்போது கூடவே தான் ஹீரோவோட ஃப்ரெண்டுமே இருக்கான். அப்போ அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான், நீ ஜியாவை எப்போவுமே ஒரு தப்பான கண்ணோட்டத்தில் யோசிக்காத, அவள் இந்த மாதிரி பண்ணான்ற விஷயம் எனக்கு ஆல்ரெடி தெரியும், நீ வேலை பார்க்குற ஆர்ட் கேலரியில் ஒரு மோசமான மேனேஜர் இருக்கான், அவன் உன்கிட்ட தப்பாக பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணுறான், அவனை தப்பான ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சுருக்கான், ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஜியாவுக்கு ஆல்ரெடி தெரியும், அதனால தான் உன்னை அவளே வந்துட்டு ஃபயர் பண்ணுற மாதிரி அந்த ஆர்ட் கேலரிலேருந்து ஃபயர் பண்ண வச்சுருக்கா, அதுவும் இல்லாமல் உனக்காக ஒரு வீடுமே அவள் வாங்கியிருக்கா அப்படின்ட்டு அந்த ஃபைல்ஸ் எல்லாம் கொடுக்குறான். அப்போது அந்த லிசா வந்துட்டு அவன் நடிக்கிறா, அவன் நல்ல மாதிரி எல்லாருமே நடிக்கிறா, பட் நீங்கள் அவளை தான் நம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு கத்துறா. நம்ம ஹீரோ இவளுக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். இந்த லிசா வந்துட்டு அந்த கம்பெனிலேருந்து கிளம்பும்போது வர வழியில் நம்ம ஹீரோயினை பார்க்குறா. அப்போ ஹீரோயின் வந்துட்டு என்ன அங்கே சொன்னதெல்லாம் நீ நம்பியிருக்க மாட்டல, ஆமாம் அதை நம்பாது, அது போய் தான், நான் உனக்கு வேணும்னே தான் அந்த கம்பெனிலேருந்து ஃபயர் பண்ண வச்சேன், நான் கொடுத்த டாக்குமெண்ட்ஸும் போய் எனக்காக போய் இதுக்கு நான் புது வீடெல்லாம் வாங்க போகிறேன், என்னை கிட்னாப் பண்ணி என்னை கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்க, ஸோ உனக்கு கண்டிப்பாக பழி வாங்கணும்ல, அதனால தான் இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டு அவள் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ என்ன ஆச்சு நீ எங்கே கிளம்பிட்டு இருக்கன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, உனக்கு கண்டிப்பாக லிசாவை பிடிச்சிரும் அவள் பண்ணுறதில்ல, அப்புறம் இந்த வீட்டில் எனக்கு இடம் இருக்காது, திடீர்னு என்னை வீட்டை விட்டு அனுப்பிட்டா நான் எங்கே போகிறது, அதனால தான் நான் இப்போவே கிளம்புறேன் அப்படின்னு ரொம்ப ஃபீலிங்காக ரொம்ப சேடாக இருக்க மாதிரி நம்ம ஹீரோயின் பேசுகிறா. அப்போது நம்ம ஹீரோ, நீ என்ன பேசிட்டு இருக்கா, நான் உன்னை தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன் உனக்கு தெரியாதா, ஏன் இந்த மாதிரிலாம் நீ பேசுகிற, இந்த மாதிரிலாம் நீ பேசக்கூடாது அப்படின்ட்டு ஹீரோயினை கிஸ் பண்ணுறதுக்காக க்ளோஸாக போகிறான். பார்த்தா அங்கே அசிஸ்டன்ட் வந்துடுறாரு, ரெண்டு பேருமே தள்ளிக்கிறாங்க.
அப்போ அசிஸ்டன்ட் சொல்கிறாரு, பாஸ் நம்ம கம்பெனியில் இருந்தால் ஃபினான்ஷியல் மேனேஜர் வந்துட்டு வெளியில் வேலையை விட்டு ரிசைன் பண்ண போகிறேன்னு சொல்கிறாரு. அவர் வந்துட்டு வேறு ஏதோ ஊருக்கு போக போகிறாராம். ஸோ அதுக்கு ஒரு பொசிஷனுக்கு நம்மளுக்கு வேக்கன்சி இருக்குது, அதுக்கு ஆள் தேவை அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, எனக்கு ஃபினான்ஸ் பற்றி எல்லாமே தெரியும், ஸோ நான் ஏன் அங்கே வந்து ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோமே சரி ஓகே நாளைக்கு என்னோட கம்பெனிக்கு வா, நீ ஒர்க் பண்ண, உன்னோட ஒர்க் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நான் உன்னை ஃபினான்ஷியல் மேனேஜர் ஆக்குறேன் அப்படின்ன உடனே நம்ம ஹீரோயினுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நெக்ஸ்ட் டே நைட் போல் காட்டுறாங்க. இந்த லிசா வந்துட்டு வேற ஏதோ இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு அவள் வரும்போது லிசாவோட எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்து அவளை பிடிச்சி ரொம்ப அடிச்சு அங்கே ரோட்லவே அசிங்கப்படுத்திட்டு அவளை கீழே தள்ளி விட்டுட்டும் போயிடுறான். இவ வேகமா நம்ம ஹீரோக்கு கால் பண்ணுறான். அவனுமே அவளை பார்க்கறதுக்காக போகிறான். அவளுக்கு அடியெலாம் பட்டிருக்கனால அவளை கொண்டு போய் அவன் ஹாஸ்பிட்டல்லையுமே சேர்த்துறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் கிட்ட சிஸ்டம் சொல்லுது அவங்க 2 பேரும் இப்போ சேர்ந்துருக்காங்க அப்படின்னு. நம்ம ஹீரோயின் வந்து பேசாமல் எனக்கு ஹை ஃபீவர் கொடுத்துரு, நான் அவனுக்கு கால் பண்ணி சொல்கிறேன், அவன் கண்டிப்பாக இங்கே வந்துடுவான்னு சொல்லும்போது அதுக்கு அந்த சிஸ்டமே ஓகே சொல்லிடுது. இங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு லிசா கூட இருக்கான். அந்த லிசா சொல்கிறா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்ன நடந்தாலும் இந்த ஹாஸ்பிட்டல் விட்டு மட்டும் போகாத, என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்து என்னை தொல்லை பண்ணிடுவானோ, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு அவள் சீன் போடுறா. பார்த்தா அங்கே நம்ம ஹீரோவுக்கு வந்துட்டு கால் வந்துடுது, இந்த மாதிரி ஹீரோயினுக்கு ரொம்ப ஹை ஃபீவராக இருக்குது அப்படின்ட்டு. அவன் நீ ரெஸ்ட் எடு, நான் வந்துட்டு நீயா ஜியாவான்னு கேட்டேன், நான் ஜியாவை தான் சூஸ் பண்ணி ஆகணும், ஸோ நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து போயிடுறான். இந்த லிசாக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு செம்மையான ஃபீவர் அடிச்சிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ உனக்காக நான் டேப்லெட்ஸ்லாம் வாங்கிட்டு வரேன், நம்ம இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா அப்படின்னு கேட்கும்போது அவள் எனக்கு அதெல்லாம் தேவை கிடையாது, இப்போது நீ தான் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் அவங்க டைமும் ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க. ஹீரோயினை ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு சொல்கிறான், நம்ம இன்றைக்கி கிராண்ட்மாவை மீட் பண்ண போகணும் அப்படின்னு. நம்ம ஹீரோயினுமே சரின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பிடுறா. கிராண்ட்மாவுக்கு நம்ம ஹீரோயினை ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ அவங்களால ஒரு ப்ரெஷியஸான ப்ரைஸ்லெட்டையுமே அவளுக்கு கிஃப்டாக கொடுக்குறாங்க. அது நம்ம ஹீரோயினுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கிராண்ட்மா வந்துட்டு அவகிட்ட தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோயின் சொல்கிறா, இப்போது லிசான்னு ஒரு பொண்ணு இருக்கான்னு சொன்ன உடனே அவள் எதுக்கு இப்போ திரும்ப ஜியானை வந்து மீட் பண்ணிகிட்டு இருக்கா, அப்போ மேரேஜ் பண்ண போகிற டயத்தில் என்னோட பேரனை விட்டுட்டு போய் அவளை ரொம்ப கஷ்டப்படுத்தினா அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் வந்து அப்பப்போ வந்து அவள் மீட் பண்ணிட்டு தான் இருக்கா, எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குன்னு சொன்ன உடனே அவங்க அந்த லிசா இப்போ எங்கே இருக்கா அப்படின்னு கேட்கும்போது நேற்று கூட அவளுக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பேரன் வந்துட்டு அவரை போய் பார்த்துட்டு தான் வந்தாங்கன்னு சொன்ன உடனே அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாங்க. ஸோ அவங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு லிசா கிட்ட தேவையில்லாமல் என்னோட கிராண்ட்சனோட வழியில் வராத, அதுக்கு மேலே நீ அவளோட லைஃப்குள்ளே வரதை நான் பார்த்தேன்னா உன்னை நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. பின்னாடியே நம்ம ஹீரோ வரா. அப்போ இந்த லிசா வந்துட்டு பாட்டி வந்து எதுவுமே பேசாத மாதிரி பிஹேவ் பண்ணுறா. நம்ம ஹீரோ அவகிட்ட ஒரு கார்டு கொடுத்துட்டு இதில் கொஞ்சம் பணம் இருக்குது, இதை வச்சு உன் லைஃப்பை நீ பார்த்துக்கோ, ஜியாவுக்கு நான் உன்னை மீட் பண்ணுறது சுத்தமாக பிடிக்கவே இல்லை, நான் அவளை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், ஸோ நான் அவளை தானே ஹாப்பியாக வச்சுக்கணும், என்னோட பாட்டிக்குமே இது சுத்தமாக பிடிக்கலை, அதனால் நம்ம இதுக்கப்புறம் மீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். இந்த லிசா ரொம்பவே அழுதுட்டுருக்கா. ஸோ 1 வீக் லேட்டாக காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு சும்மா ஒரு என்கேஜ் பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த லிசாக்கு தான் எந்த ஒரு ஸ்டேபிளான வேல்யூ இல்லாதனால கிடைக்கிற வேலைலாம் பார்க்குறா. அவள் அந்த பார்ட்டியில் ஒரு வெயிட்ரஸாக தான் வந்திருக்கா. அவளுக்கு நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கும்போது ரொம்பவே வயிற்றுச்சலாக இருக்குது. அவள் நம்ம ஹீரோயின் கிட்ட போயிட்டு எல்லாரும் கேட்டுக்கோங்க, நான் ஒரு உண்மையை சொல்கிறேன், 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நானும் ஜியானும் தான் மேரேஜ் பண்ணிக்க போனோம், பட் நான் அவனை விட்டுட்டு போயிட்டேன், அதெல்லாம் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். அதுக்கப்புறம் என்னோட ஃபேஸ் வந்துட்டு லைட்டாக இந்த ஜியா மாதிரி இருக்குன்றனால மட்டும்தான் அவன் ஜியாவை டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணான். இப்போ அவங்க மேரேஜும் பண்ணிக்க போகிறாங்க. எனக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் மட்டும்தான் அவளை வந்துட்டு அவன் கரெக்டாக ஒன்றும் லவ்லாம் பண்ணலன்னு சொல்லி அங்கே பெரிய சண்டையை க்ரியேட் பண்ணிடுறா. நம்ம ஹீரோக்கு தான் அந்த விஷயம் தெரியாதுல்ல. அவள் வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட நான் எவ்வளோ உன்னை லவ் பண்ணேன், பட் இந்த விஷயத்துக்காக தான் என்னை லவ் பண்ணி இப்போ மேரேஜ் பண்ணி போகிறேன்னு தெரிஞ்சா எனக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்குது, இதுக்கப்புறம் என்னை மீட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போகிறா. நம்ம ஹீரோக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. நம்ம ஹீரோயின் ரொம்ப சேடாக இருக்கனால அவள் சாமை மீட் பண்ணுறதுக்காக போகிறா. அங்கே சாம் கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே அந்த லிசா வந்துட்டு நீ எதுக்கு தேவையில்லாமல் இவனை வந்து மீட் பண்ணிட்டு இருக்க, சாம் நீ என்னோட ஃப்ரெண்டா இல்லை எவ்வளோட ஃப்ரெண்டா எனக்கு புரியல அப்படின்னு கேட்குறா. அப்போது சாம் வந்துட்டு நீ தேவையில்லாமல் ஜியாவோட வாழ்க்கையை கெடுத்துட்டு இருக்க, உனக்கு கிடைக்க போகிற நல்ல வாழ்க்கையை நீ கெடுத்துட்ட, இப்போ உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது, இப்போ அடுத்தவங்க வாழ்க்கையும் ஏன் நீ கெடுக்கணும்னு நினைக்கிற அப்படின்னு பேசின உடனே அந்த லிசாக்கே ரொம்ப அசிங்கமாகிடுது. நம்ம ஹீரோயின் அங்கேருந்து
அங்கேருந்து கிளம்பி நடந்து போயிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அவளை தேடிட்டு வந்திருக்கா. ஸோ ஹீரோயின் கிட்ட சாரி என்னை மன்னிச்சிடு, நான் உண்மையெல்லாம் சொல்லிடுறேன், நான் ஸ்டார்டிங்கில் அதுக்காக தான் உன்னை கூட வச்சுருந்தேன், அது ஜஸ்ட் ஒரு 6 மந்த்துக்கு மட்டும்தான், 6 மந்த்துக்கு அப்புறமே நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன், இப்போ வரைக்கும் நான் வந்துட்டு உன்னை ஒரு சப்ஸ்டியூட்டாக யூஸ் பண்ணதே கிடையாது, என் மனசால நான் எப்படி ஃபீல் பண்ணுறேனோ அந்த மாதிரி உன்னை பார்த்துருக்கேன், என்னை நீ தப்பாக புரிஞ்சுக்காத அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயின் ரொம்ப அலறா. பட் அவள் வந்து எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறா. நம்ம ஹீரோ அவளுக்காக நான் உனக்காக இந்த கிஃப்ட்டை வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான நெக்லஸை தான் கிஃப்ட் பண்ணுறான். அப்புறம் நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு பார்ட்டிக்கு கிளம்ப போகிறா. அதுக்காக அவள் ரெடி ஆகியிருக்கா. பார்த்தா நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு மேலேயே போய் இந்த லிசா நின்றுட்டு இருக்கா. அவள் சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறா. அப்போது ஹீரோயின் போயிட்டு, இது உன்னோட லைஃப்க்கான எண்ட் கிடையாது, உன்னோட லைஃபாக நீ இதுக்கப்புறமும் வாழலாம், தேவையில்லாமல் ஒரு கோலம் மாதிரி நீ சூசைட்லாம் ட்ரை பண்ணாத, ஏன் உனக்கு வந்துட்டு ஒரு நல்ல பையனை கிடைக்க மாட்டானா ஜியானை தவிர்த்து அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறா. அதனால் இந்த லிசாவுமே புரிஞ்சுக்கிறா. நம்ம ஹீரோயின் கீழே வந்த உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறா, மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த சிஸ்டமை ஹெல்ப்காக கூப்பிட்டு ட்ரை பண்ணுறா. பிகாஸ் நம்ம ஹீரோயின் அந்த நாவலில் நடிக்க மட்டும்தானே செய்கிறா. இந்த நாவலில் நடித்தா அவளுக்கு வந்துட்டு ஒரு சேலரி கிடைக்கும். அதனால தான் இப்போ என்ன இவன் மேரேஜை பற்றி பேசுகிறான் அப்படின்னும் போது அந்த சிஸ்டம் வந்து சப்போர்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு வருது. நம்ம ஹீரோ எந்திரிச்சிட்டு, எனக்கு தெரியும் நீ இந்த நாவல் வேர்ல்டில் வாழ்கிற பொண்ணு கிடையாது, நீ ரியல் வேர்ல்ட்லேருந்து வந்திருக்கன்னு தெரியும், அதனால தான் நானே இந்த சிஸ்டமை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் இந்த நாவலில் மட்டும்தான் நீ இருக்க முடியும், நீ இதுக்கப்புறம் வெளியில் எங்கேயும் போக முடியாது அப்படின்னு பேசுகிறான். நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, என்ன நடந்துட்டு இருக்குன்னு புரியல. பிகாஸ் அவளுக்கு இந்த நாவல்லே தங்குறதுக்கு ஒன்றுமே விருப்பம் கிடையாது. அவன் வந்துட்டு நான் அவனை ரொம்ப லவ் பண்ணுறேன், என்னை விட்டுட்டு போகக்கூடாது அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கான். அப்போது அங்கே லிசா வந்துடுறா. அவள் ஹீரோக்கு எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்தோன்னே அவன் மயக்கம் போட்டுறான். ஹீரோயின் கிட்டே எனக்கு தெரியும் இந்த நாவல் வேர்ல்டுக்கு நீ பிலாங் ஆகலைன்னு சொல்லிட்டு, ஸோ நீ வந்துட்டு உன்னோட வேர்ல்டுக்கு போகணுன்னா நீ எப்படியாச்சும் ட்ரை பண்ண, இந்த டிவைஸை நான் திரும்பவுமே செட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு நீ கண்டிப்பாக வந்து ஜியானை ஒழுங்காக பார்த்துக்கோ, என்கிட்ட அவனோட பணம் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் எல்லாத்தையுமே ரிட்டர்ன் பண்ணுறா. நீ நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேசின உடனேவே அவள் அந்த நாவல் வேர்ல்ட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கிறா. அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயின் கண் முழிச்சு பார்த்தா ஒரு பிரின்சஸ் மாதிரி இருக்கா. ஆன்ஷியன்ட் டைமில் இருக்க நாவல்குள்ளே திரும்பவுமே அவள் அங்கே போயிட்டா போல். அவளுக்கு இது சேலரி தானே, இதை ஒர்க் மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கா போல். ஸோ அவள் அந்த நாவல் வேர்ல்டுக்குள்ளே போகணுன்னு சிஸ்டம் கிட்டே கேட்குது. சரி இந்த ஸ்டோரியோட பிளாட் எல்லாத்தையும் சொல்லு, நான் யார், நான் என்ன பண்ணணும் எல்லாத்தையும் சொல்லு, பக்காவை முடிச்சிடலாம் அப்படின்னு பேசுகிறா. ஸோ இப்படியே தான் இந்த மூவி முடிச்சிடுறாங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மூவி எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை காய்ஸ்.